வந்து ஈழம், தமிழ் தேசியம், தலித்தியம், பெரியார், திராவிடம் எல்லாமே வந்திருந்த ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அச்சு ஊடகம் என்பதனுடைய சகாப்தம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அப்புறம் டிஜிட்டல் மீடியா எல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல புத்தகமே விற்கல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இல்ல உங்க கருத்துக்களுக்கு நாங்க இடம் தரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வர ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் தோழர் ஜெயராணியுடைய கட்டுரை வந்தது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரிந்தது இப்ப வந்து அது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுக்கு போயிருக்கிறது. அப்ப வந்து இதற்கான ஒரு ஈழமோ அல்லது ஒரு தமிழ் தேசியமோ அல்லது ஒரு தலித்தியமோ ஒரு வியாபார பொருளாக, சந்தைக்கான பொருளாக இருந்த வரைக்கும் அதை அனுமதித்தவர்கள். அதற்கான ஒரு சந்தை இல்லை என்கிற பொழுது அதற்கான தேவையே இல்லை. அப்ப அதை வந்து உருவாக்க வேண்டிய பத்திரிகையாளர்களுக்கு தேவையே இல்லை என்கிற ஒரு சூழல் வந்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் சொன்னால், ஜெயராணி இந்த கட்டுரைகள் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிற அந்த அணிந்துரை என்பதுமே மிக முக்கியமான ஒரு அணிந்துரை. அது கண்டிப்பாக நீங்க இந்த கட்டுரையே படிக்கலாம் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த அணிந்துரையை படியுங்கள். ஏன்னு சொன்னால் இந்த கட்டுரைகளை பகுப்பாய்வு இதழியல் என்கிற அடிப்படையில் எழுதினேன் என்கிற ஒரு விஷயத்தை ஜெயராணி முன்வைக்கிறார். அனாலிட்டிக்கல் ஜேர்னலிசம் என்று சொல்லி இன்றைக்கு இதழியல் எப்படியானதாக இருக்கிறது என்பதை அந்த அணிந்துரையிலே சொல்லுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய இதழியல் என்பது களத்துக்கு செல்வது என்பதே இல்லை. இன்னும் ஒரு பேட்டி எடுப்பதற்கு கூட களத்துக்கு செல்வது, களத்துக்கு ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவது அப்படியெல்லாம் கிடையாது. ஒருத்தர் போய் அவங்க வீட்டுல போய் பேட்டி எடுப்பது என்பது கூட இன்றைக்கு இல்லாத ஒரு சூழல். போன்லயே பேசி போன்லயே பேட்டி முடிச்சு எல்லாமே முடிந்து விடக்கூடிய ஒரு சூழல். கடைசி வரைக்கும் அவங்களோட முகம் இவங்களுக்கு தெரியாது, இவங்களோட முகம் அவங்களுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கான ஒரு இதழியல் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுபோல வாசிப்பு என்பது இன்றைய பத்திரிகையாளர்களுக்கு கிடையவே கிடையாது. நல்ல உணவை போய் பேட்டி எடுக்க போறப்ப உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டு மைக் வைத்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி விட்டார்கள். வாசிப்புனா நீங்க பெரிய பாமாவை படிக்கணும், ராஜ்கோவனை படிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. தினத்தந்தி கூட படிக்கிறது, எதையுமே பேப்பர் கூட படிக்காத பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு பெரும்பாலான பத்திரிகையாளர்களுக்கு பேப்பர் கூட படிப்பதற்கான ஒரு வழக்கமே கிடையாது. இன்னொன்று என்னன்னா, இணையத்தில் வரக்கூடிய செய்திகளை எடுத்து அதை எழுதி மறுபடியும் இணையத்திலேயே போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதழியல் என்பது உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு வந்து ஊடக நிறுவனங்களுக்கும் அதை பற்றி எந்த விதமான கவலையுமே கிடையாது. இன்றைக்கு என்னன்னு சொன்னா, இன்றைக்கு ஊடக நிறுவனங்களுடைய செய்திகள் என்பது சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதைத்தான் இவர்களுக்குமான ஒரு செய்தியாக அவர்கள் வைத்திருக்காங்க என்பதால் அந்த ட்ரெண்டிங் பின்னால்தான் இவங்க போய்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் செய்திகளை உருவாக்குவது என்பது இன்றைக்கு கிடையவே கிடையாது. சரி, இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு இணையாக இப்ப சோசியல் மீடியா என்பது உண்டாகி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக ஒரு சமூக வலைத்தளம் என்பது ஒன்று உருவாகி இருக்கிறது என்கிற பொழுது அடிப்படையில இது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு களம். ஊடகம் என்பது இதுதான் ஊடகம், இவர்கள் தான் எடிட்டர்ஸ், இவங்க தான் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறதால இல்லாம இன்றைக்கு மக்களே வந்து பத்திரிகையாளர்களாக மாறி இருக்கிறார்கள், மக்கள் இதழியலாளர்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்க பேஸ்புக்ல வந்து உண்மையிலேயே பத்திரிகையாளர்களோட மிக சிறப்பான கட்டுரைகள் எழுதுகிறார்கள். அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவர்கள் எக்ஸ்போஸ் செய்கிறார்கள், அம்பலப்படுத்துகிறார்கள். அப்படிங்கிற அடிப்படையில இதை வரவேற்கலாம் என்று சொன்னாலுமே கூட அதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த செய்திகளுடைய நம்பகத்தன்மை மற்றும் கடப்பாடு, கிரெடிபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது யாருக்கானதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நாங்க ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரையை எழுதுகிற பொழுது அந்த கட்டுரையை வந்து ஒரு திருநெல்வேலியில இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அனுப்புறான்னு சொன்னால் அந்த தகவல்கள் உண்மையானதான இதுல நம்பகத்தன்மை இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்கு ஒரு 10-15 பேர் ஒரு பணிகளை இருக்கும். சப் எடிட்டர், எடிட்டர், அவர் இவன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இன்னொன்று ஒரு வழக்கு போடுகிறார்கள் என்று சொன்னாலே அந்த வழக்கு அந்த செய்தி எழுதிய செய்தியாளர், அப்புறமேல எடிட்டர், பப்ளிஷர் இவங்க மேல போடப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நியூஸ், ஒரு ஃபார்வர்ட் நியூஸ் வருதுன்னு சொன்னா அது முதல்ல யார் எழுதுறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இவங்களுடைய மிகப்பெரிய சமூக சேவை என்னன்னா அதை ஃபார்வர்ட் பண்றது மட்டும்தான். அது ரத்தம் கேட்கறதா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய இதை சாப்பிட்டா அந்த நோய் தெரிந்து விடுவதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த ஃபார்வர்ட் பண்ணுவது மட்டும்தான் ஒரு வேலையாக இருக்கிறதுங்கிறப்ப அது முதல்ல யார் இந்த செய்தியை எழுதினா, அப்ப யார் மேல நீங்க கேஸ் போடுவீங்க? இந்த செய்தி தவறானது, இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய அவதூறு என்று சொன்னால் யார் மேல நீங்க கேஸ் போடுவீங்கன்னா, யார் மேல யார் உருவாக்குறது என்பதே தெரியாது. எஸ் வி சேகர் மாதிரி தான் ஃபார்வர்ட் பண்ணி விடுவது என்கிற சூழல அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை என்ன, அந்த செய்திக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மெட்ரோ ரயிலா இருக்கட்டும், நீங்க பஸ், ட்ரெயின் எல்லாவற்றிலுமே ஒரு காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் நாவலாவது மக்கள் படிப்பார்கள். இன்றைக்கு எல்லாருமே ஒரு மொபைல் போன் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒரு உலகத்திலே மூழ்கிறார்கள் என்பதை
நம்ம ஒரு புத்தகம் படிச்சுட்டு போனா நம்மளே ஒரு விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உருவாகி விட்டது. இப்ப அவங்க என்னன்னா வந்து ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, தந்திலேயே போட்டிருக்காங்க, கிண்டுலேயே போட்டிருக்கான், துக்ளக்லயே போட்டிருக்காங்கிற மாதிரி யூடியூப்ல போட்டிருக்காங்கிற அளவுக்கு மக்கள் வந்து யூடியூப்லயே இது போட்டிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. யூடியூப் என்பது என்ன, உங்களை மாதிரி இன்னொருத்தர் அந்த கேமரா முன்னாடி பேசுறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் அதுல ஒன்றும் இதுவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இன்றைக்கு மக்கள் பழகி விட்டார்கள் என்பதை இன்னைக்கு அவங்ககிட்ட வந்து செய்திகள் குவிந்து கொண்டே இருக்கின்றன. அதுல எது உண்மை எது பொய் என்பது தெரியாத ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம கோட்பாட்டு ரீதியாக விமர்சனம் செய்கிற பொழுது அது ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான விஷயங்களை கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றி நிறைய கட்டுரைகள் சிறுபத்திரிகைகள்ல இருந்து ஆரம்பித்து அரசியல் பத்திரிகைகள் வரைக்கும் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனித தந்தை சினிமா வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனித தந்தை சினிமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் என்ன கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றிய கட்டுரைகள் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அல்லது தினமலர் என்ற ஒரு பத்திரிகை இருக்கிறது, அது என்ன தங்களுடைய வாசகம் கருத்துருவாக்கம் செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் கட்டுரை இருக்கிறது. அப்ப கருத்துருவாக்கம் என்பது ஒரு விமர்சனபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா நேரட்டிவ் செட் பண்றவங்கிறத அவங்க ரொம்ப பகிரங்கமா சொல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இன்றைக்கு ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு கருத்தியலுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு நேரட்டிவ் செட் செய்கிறோம் என்பதை அது வந்து ரொம்ப இயல்பாக சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு புலனாய்வு இதழில் இருக்குது, ஒரு பெரிய பத்திரிகை இருக்குது, ஜூனியர் குமுதல் குற்ற மாதிரியான பத்திரிகை சொன்னா ஊர்ல வந்து ஒரு சின்ன பத்திரிகை நடத்துவாங்க. இவங்க வந்து கழுகுன்னு வச்சுன்னா அவங்க கழுகின் கால் இல்ல கழுகின் பார்வை இந்த மாதிரி சின்ன பத்திரிகை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கவர் வாங்குவது என்பது ஒரு கல்ச்சர் இருந்தது. இன்னைக்கு அது வளர்ந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு பிளாக்மெயிலே ஒரு ஜர்னலிசமாக மாறிவிட்ட ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். ஒருத்தர் பிளாக்மெயில் செய்து ஒரு நடவடிக்கை காணால் கூட அவரையுமே ஒரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலுமே வந்து வேலையே பார்க்காத ஒருத்தர் கூட ஊடகவியலாளர் ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையுமே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில இன்றைக்கு இதழியல் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒன்று, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்பது நசிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடிய இதழியலாளர்களும் சரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி அந்த இதழியல் அறத்தை இதழியல் அறத்தை மற்றும் இதழியல் தன்மையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னொன்று, இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதுக்காக சமூக வலைத்தளங்கள் எல்லாமே முற்றிலும் மோசமானவை என்று நான் சொல்லவில்லை. இப்ப துருவருத்தி மாதிரியானவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி வெகு மக்களிடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு, எப்படி மூடநம்பிக்கை ஒரு பிரச்சாரம் நடந்ததும் அதே போல இன்றைக்கு நவீன ஊடகங்களில் நடக்கக்கூடிய இந்த செய்திகள் இதை பற்றி ஒரு மூடநம்பிக்கை ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்க படிப்பது எல்லாமே வந்து உண்மையான செய்திகள்லாம் கிடையாது. நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து ஃபேக்ட் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இதழியல் என்பது இருக்கிறது. இன்றைக்கு இதழியல் என்பது இப்படி போய்விட்டது. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயராணி பேசிய பிரச்சனைகள் அது அப்படியே தான் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்காக தான் நாம் மனம் திறந்து விட கூடாது. தொடர்ச்சியாக எந்தெந்த ஊடகங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறதோ அந்தந்த ஊடகங்கள்லாம் இதை பற்றி தொடர்ச்சியாக பேச வேண்டியது என்பது இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எது நடந்ததோ அது நன்றாக நடக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் உண்மையிலேயே மாற்றத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எல்லாருமே எது நடக்கவிருக்கிறதோ அது நன்றாக நடக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில தான் நாம் தொடர்ச்சியாக மாற்றத்திற்காக பேசுகிறோம், உரையாடுகிறோம், அதற்கான விவாதங்களை முன்னெடுக்கிறோம் என்கிற அடிப்படையிலே கண்டிப்பாக தோழர் ஜெயராணியின் இந்த புத்தகம் என்பதும் அதற்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.